அதிமுக திமுக வியூகம் உண்மையா உருட்டா? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் பெரும்பான்மை எண்ணிக்கை கிடைக்காததால் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறி வருகிறது தாவேகா. இந்த சூழலில் அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளதாக வெளியான திகில் தகவல்கள் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா ஆட்சி அமைக்க காத்துள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க அக்கட்சிக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி புதன்கிழமை அன்று தாவேகா கூட்டணியில் இணைந்தது. காங்கிரசின் 5 பேரை தாண்டி பெரும்பான்மைக்கு மேலும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்பதால் தாவேகா தரப்பு விசிக இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளிடம் பேசி வருகிறது. இந்த சூழலில் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் கோரிக்கை வைத்தார். ஆனாலும் பெரும்பான்மை உறுப்பினர்களின் பட்டியலை வழங்காததால் ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. மேலும் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து அதிமுகவில் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் எந்த நிலையிலும் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க மாட்டோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தடாலடியாக அறிவித்தார். இந்த சூழலில்தான் அதிமுக திமுக கூட்டணி வியூகம் தொடர்பாக திரைமறைவு பேச்சு நடந்ததாக தகவல்கள் பரவ ஆரம்பித்தது. அதிமுக ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் என்றும் திமுக வெளியில் இருந்து ஆதரவளிக்கும் என்றும் தகவல்கள் வெளியானது. ஆட்சியில் நீ பாதி நான் பாதி என்றெல்லாம் டீல் பேசப்பட்டதாகவும் சோர்ஸ் தகவல்கள் தீயாய் பரவ தொடங்கின. இப்படி பகீர் திட்டத்தோடு திராவிட கட்சிகள் திகில் திருப்பத்துக்கு ரோடு போடுறாங்கன்னு நேஷனல் மீடியா லெவலில் இரவு முழுக்க உருட்டுகள் உலவின. இதற்கு இடையில் பதுங்குவதற்கு சிறந்த இடம் என புதுச்சேரியை செலக்ட் செய்து பெரிய கட்சிகளோட எம்எல்ஏக்களை பேக்கப் பண்ணிட்டதாகவும் அதிரடி தகவல்கள் பரவின. இவையெல்லாம் உருட்டுகளா அல்லது உண்மையா என்பது குறித்து வியாழக்கிழமை காலை வரை திமுகவும் அதிமுகவும் அதிகாரப்பூர்வமாக வாயே திறக்கவில்லை. விஜயும் காங்கிரஸ் பக்கம் சாய்ந்ததால் இந்த சோர்ஸ் தகவல் நகர்வுகளையெல்லாம் சைலண்ட் மோடில் அணுக ஆரம்பித்து விட்டதாம் பாஜக டெல்லி மேலிடம். அதே வேளையில் தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலை நிலவுவதால் அரசு அமைப்பதற்கு ஆதரவு கோரி அதிமுக தரப்பு திமுகவிடம் மறைமுகமான தூதுகளை அனுப்பியதாகவும் ஆனால் அதிமுகவின் இந்த முன்மொழிவை திமுக தலைமை நிராகரித்து விட்டதாகவும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அத்துடன் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதில் திமுக உறுதியாக உள்ளது என்றும் அக்கட்சி வட்டாரத்தில் இருந்து உறுதியான தகவல் கிடைத்துள்ளது. திமுக அதிமுக கூட்டணி வியூகம் எனும் திகில் கிளப்பும் செய்தி ரெக்கை கட்டி பறந்து வந்த நிலையில் திமுக MP கலாநிதி வீரசாமி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் காங்கிரஸ் கட்சி இழைத்த துரோகத்தையும் மீறி ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படவே திமுக முடிவெடுத்துள்ளது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைப்பதை தடுக்குமாறு அதிமுக தரப்பு பாஜகவை வற்புறுத்தி வருகிறது. இது மக்களின் தேர்தல் தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும். ஜனநாயகம் வெல்லும் என்று நம்புவோம் என தெரிவித்து இப்போதைக்கு பந்தினை அதிமுக பக்கம் தள்ளிவிட்டுள்ளார். ஒரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணி வியூகம் பற்றிய தகவல்கள் தடதடக்கும் நிலையில் மறுபக்கம் திமுக இந்த செய்திகளை புறந்தள்ளியுள்ளது. ஆனாலும் தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்பதால் எதிர்பார்ப்புகள் இப்போதே எகிர தொடங்கிவிட்டது. இப்போதைக்கு திகில் மோடில் இருப்பது விஜயின் தாவேகா தரப்பு மட்டுமல்ல தமிழக மக்களும் தான் என்பது தெளிவு.